டியர் ஃப்ரெண்ட், நீ நம்ம செம்பருத்தி சின்ன செம்பருத்தியில் நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கிற சின்ன செம்பருத்தியில் எவ்வளோ பூ பாருங்கள், எவ்வளோ பூ. இன்றைக்கி அந்த பிங்கு செம்பருத்தி, பிங்கு சென்டரில் அதில் ரெட்டு வித்து ரெட்டு மிக்சிங், அது எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள் இன்றைக்கி. இவ்வளோ பூ இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அந்த செடியை முழுதுமே இன்றைக்கி பூ தான். அந்த செடியில் மொத்தமே இன்றைக்கி பூ பாருங்க. மொத்தமே கீழே அது மூடு பகுதியில் வேர் பகுதியில் கூட பாருங்கள் பூத்துருக்கு, உள்ளே பூத்துருக்கு பாருங்கள். எவ்வளோ பூ இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம செம்பருத்தி ஃபுல்லாக இன்றைக்கி பூ தான். இந்த எவ்வளோ பூ மொத்தமே இன்றைக்கி செம்பருத்தி மொத்தமே இன்றைக்கி பூ 10, 15, 16 பூ பூத்துருக்குங்க பாருங்கள். வேர் பகுதியில் கூட இன்னும் இங்கேயும் பூத்துருக்கு பாருங்கள். பூ ரொம்ப அழகாக இருக்குது. செம்பருத்தியை பார்க்க, அந்த செடியை பார்க்கவே இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்குது. இந்த செடிக்கு நான் கொடுக்குற டிப்ஸ் என்னன்னா, காப்பித்தூள், நம்ம வேண்டாத நம்ம பழசாகி போன காப்பித்தூள், எக்ஸ்பீரியான காப்பித்தூள், அதை கரைச்சி அதை நல்லா இது கொதிக்க வச்சு அதில் தண்ணி சேர்த்து அது மூட்டு பகுதியில் வேர் பகுதியில் ஊற்றுங்க. நல்லா பூ பூக்கும். அப்புறம் நம்ம மண்புழு உரம், வெர்மி கம்போஸ்ட்டு கொஞ்சம் போடுங்க. அடிக்கடி அதோடைய மூட்டு பகுதியை கிளறி விடுங்க. அது வேர் பகுதியெல்லாம் நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டால் தான் அது தண்ணி இந்த உரம் எல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா பூ கொடுக்கும். இந்த செடியை பார்த்தாவே எனக்கு இன்னும் வாங்கி வைக்கணும் போல் இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது இன்றைக்கி இந்த செடியில் பூ. சுற்றியுமே பூ நிற்கிது. 10, 15, 16 பூவுக்கு மேலே பூத்துருக்கு. சின்ன செடி தான். இந்த செடியை நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டு தோட்டத்தில் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக கொடுக்கும் இந்த செடி. இந்த செடியை மறக்காமல் பார்த்தீங்கன்னா வாங்கி வைங்க. இந்த செடியை மறக்காமல் வாங்கி வைங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்காக தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.